அண்மைச் செய்தி. பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன விதமான பொருட்கள் எல்லாம் இடம்பெற்று இருக்கின்றன? இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க பாஸ்கர். பொங்கல் பரிசு தொகுப்புக்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்க தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. 2024 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புல இந்த 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு என்பது வழங்கப்படும். பொங்கல் பரிசு தொகுப்பாக இது வழங்கப்படுகிறது. குறிப்பாக 2,19,57,402 குடும்ப அட்டைதாரர்களின் அடிப்படையில 238 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. இதுல என்னன்னா, கடந்த முறை 1000 ரூபாய் உடன் சேர்த்து இந்த தொகுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அரசாணை என்பது 238 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 1000 ரூபாய் ரொக்க தொகைக்கான எந்த விதமான அறிவிப்பும் இது வெளியாகவில்லை. இருந்த போதும் தமிழக அரசின் சார்பாக பொங்கல் பண்டிகைக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்புடன் கூடிய தொகுப்பு வழங்கிட, பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கிட 238 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2,19,57,402 குடும்ப அட்டைதாரர்கள் இதன் மூலமாக பயனடைவார்கள் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.